ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை காலை, அதாவது திருக்கணிதப்படி காலை 7:57 வாக்கியப்படி 6:24 கன்னியா ராசி சித்திரை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னா, நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. 7ஆம் இடத்துல புதன் உச்சமாகுறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய், அப்புறம் சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்காரு. உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். முக்கியமா சனி வக்ரத்துல இருக்கு. சனி வக்ரத்துல இருக்கும்போது 7:30 சனிக்கு கொஞ்சோண்டு ரெஸ்ட். கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனி வக்ரமாகறனால, இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ டென்ஷன் இல்லாம அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். இந்த மாசம் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக இருந்துக்கங்க. சந்தோஷமா இருந்துக்கங்க. ஏன்னா நெறைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போது. முக்கியமா கடன் ரீதியா பிரச்சனை, நெறைய கமிட்மெண்ட் எல்லாம் அதெல்லாமே தீர்த்துருவீங்க. இந்த மாரி நல்ல மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கடவுளுடைய அனுக்கிரகத்தினால. ஏன்னா குரு உங்களுடைய ராசிய பார்க்குறாரு இல்லையா? அதனால செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கவனமா இருந்துக்கங்க. நல்ல வருமானம் வரும். வருமானத்துக்கு எந்தவித குறையும் இல்ல. எதிர்பாராத வகையில திடீர்னு ஒரு ராஜயோகம். ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப பெண்கள் வழி ஆதாயம் அல்லது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பண வருமானம், இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு. 11ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனால நல்ல தனச்சேர்க்கை, லாபங்கள், செல்வ நிலை உயர்வு, குபேரனுக்கு ஒப்பான நிலை, ஐஸ்வர்ய பிராப்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுக்கு 2 கூடையவர் செவ்வாய். அவரு 4ஆம் இடத்துல போய் என்ன பார்க்குறாருன்னா, 10ஆம் இடத்த பார்க்குறாரு. 10ஆம் இடத்த பார்க்கறது கூட செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா, ஆட்சி உச்சம் பெறுறது 7ல. செவ்வாய் அத பார்க்குறாரு. அப்போ தொழில் நல்லபடியா வளர்ச்சியாகும். தொழில் மூலியமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். நல்ல வருமானம் உண்டு. லாபங்கள் உண்டு. ஏற்கனவே இருந்த தொழிலும் நல்லா ரன் ஆகும். அது மூலியமா நிரந்தர வருமானம் உண்டு. நஷ்டத்துல போயிட்டு இருந்த விஷயம் கூட இனி லாபமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா காசு, பணம் அப்படிங்கிறது தடையில்லாம வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க எல்லா விஷயங்களும் கவனமா செயல்படணும். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு சனி வக்ரகதியாகறனால அதிகமான டென்ஷன் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. பொதுவா புதன் உச்சமாகுறாரு 7ஆம் இடத்துல. உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லக்கூடிய விஷயங்கள சிந்திச்சுட்டு, மனசுல வாங்கிட்டு, இது கரெக்ட்டா இருக்குமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செயல்படுங்க. தப்பா இருந்தா அத அப்படியே கைவிட்டுறலாம். ஆனா ரைட்டா இருந்தா அதுல உங்களுக்கு தானே நன்மை. ஸோ உங்களுக்கு வெல்விஷர் யாராவது இருக்காங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள மைண்ட்ல ஏத்திக்கிட்டு செயல்படுங்க. மீன ராசிக்காரங்க எப்பவுமே நல்ல புத்திசாலி தான். ஏன்னா அதோடைய அதிபதி குரு. பல பேத்துக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அதனால நீங்க மத்தவங்களுக்கு ஒரு குருவா இருந்து இப்படி இப்படின்னு கைட் பண்ணுவீங்க. அவங்கலாம் நல்ல நிலைமை. ஆனா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது, நீங்களா யார் பேச்சையும் கேட்காம நான் சொல்லி அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இருக்க மாட்டாங்கிற ஒரு அகந்தை வந்துரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நல்லபடியா செயல்படணும். உங்களுக்கு குழப்பமான மனநிலை, சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, மத்தவங்களுடைய பேச்ச கேட்டு நடக்கிறது தவறே கிடையாது. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுது. உடல்நிலையில கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரும். தயவு செய்து தேக ஆரோக்கியத்துல கவனம், கவனம், கவனம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால எவ்வளவு நீங்க சம்பாரிக்கிறீங்க, எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் நீங்க ஜெயிக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க இதெல்லாம் எதுக்குங்க? நீங்க உட்கார்ந்து நல்லபடியா சாப்பிடணும். நீங்க நல்லபடியா உட்கார்ந்து நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதெல்லாம் உடம்பு இருந்தா தானே. எல்லாமே இதாகி பிணமாயிட்டா எங்க இருக்க போகுது? அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோட சேருது. அதனால டக்குன்னு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது.
உங்களுக்கு தொழில பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு. தொழில்ல கவனத்த செலுத்துங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. பணி மாற்றங்கள் இருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிலேயே நல்ல பொசிஷன்ல நல்ல சீட் மாறி உட்கார்றது, வேற போஸ்ட்ல போறது, ஒருத்தவங்கலாம் கம்பெனியே மாறி போறது. இந்த கம்பெனில வேலை செஞ்சா நல்லாருக்கும்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் இந்த காலகட்டத்துல வரும். ட்ரை பண்ணுங்க கிடைச்சிருங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்துரும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வமா படிக்கிறது, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது, டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பாண்டிங்கா இருக்கிறது, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அந்த மாரி கிடைக்கும். அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க நெனச்ச இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறது, நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணிட்டு வெளில வர்றது, மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலகட்டமா இது உங்களுக்கு அமையும். நல்ல கான்ஃபிடென்ட்டோட எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஐடி இன்ஃபர்மேஷன்ஸு இந்த மாரி ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க, ஐ மீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த ஃபீல்டுல அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். ரொம்ப அற்புதமா இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. குருவோடைய பார்வை இருக்கு. சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களோட புரோகிராம்ஸ பண்றது, ஒரு சின்ன வாய்ப்பு அது மூலியமா பெரிய லெவல்ல மனிதரா மாறுறது, மக்கள் கிட்ட நீங்க சென்றடையறது, ஈஸியா மக்களுடைய வசியங்கள பெறுறது, ஜனவசியம், தனவசியம்லாம் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சினிமா வாய்ப்புகள் வர்றது, இந்த மாரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும். பொதுவா கலைத்துறைக்கு நல்ல ஓஹோன்னு பிரம்மாண்ட வாழ்க்கை வளர்ச்சி தான். நெகட்டிவாவோ, பாசிட்டிவாவோ எந்த இதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரோல் வரும். அத யூஸ் பண்ணிக்கங்க. பெண்களுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல தனச்சேர்க்கை இருக்கு. குரு அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. புத்திர பாக்கியத்த குடுப்பாரு. சந்தான பிராப்தத்த குடுத்துருவாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், கணவன் வழி ஆதாயம், மனைவி வழி ஆதாயம் 2 பேத்துக்குமே உண்டு. கணவன் வழி சொத்துக்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே யோசிச்சு செயல்ந்து அத சொத்தா மாத்திருங்க. வரக்கூடிய பணத்த சொத்தா மாத்திருங்க. இல்லன்னா அது கை நழுவி போயிரும். தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியம், கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மீன் டைம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனமாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. எந்த விஷயத்த செஞ்சாலும் அது சக்சஸ் கிடைச்சிரும். காரிய தடைகள் நீங்கி, காரிய ஜெயமாகும், உண்டாகும். காரிய வெற்றிகள் கிடைக்கும். மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும். குடும்பத்தாருடைய சப்போர்ட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா ஆதரவுகள் இல்லாம சண்டை சச்சரவுகளா இருந்திருக்கும். அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி, குடும்பத்துடைய ஒற்றுமைகள் இருக்கும். சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் குடும்பத்துல உருவாகிரும். நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சனி வக்ரகதி பட்டிருக்கு. அதனால அமைப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு பண்ணிரும். நெறைய பேரு வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் பிராப்தம் இதெல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி உறவுகளிடையே நல்ல ஒரு சுமூகமான, இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல்னால மன வருத்தங்கள், பிரிவுகள் இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிரும். பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. காதலன் காதலியே நல்ல ஒரு உறவு, பாண்டிங் இருக்கு. திருமண பிராப்தம், திடீர் திருமணம், ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் எல்லாம் ஆயிடும். அதே நேரத்துல நீண்ட நாளா வந்து தாமதம், திருமணத்துல தடை தாமதம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் வந்துருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு. ஆட்சி உச்சம் பெற்றிருக்க புதன். அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ, மனைவியோ உங்களோட இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. நல்ல அமைப்பு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேளுங்க. டக்குன்னு உயரமா வளர்ந்துரலாம் வளர்ந்துரலாம். வாழ்க்கையில வளர்ந்துரலாம். அந்த அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெறும்போது சண்டை சச்சரவுகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரைக்கொருவர் அனுசரிச்சு போணும். உங்கள விட உங்க ஆள் நாலேட்ஜா இருந்தா ஆர்கியூமென்ட் ஜாஸ்தியாகும். அதனால அனுசரிப்பு, அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று சுகபோகமாக வாழலாம். அஷ்டமத்துல வந்து ராகு இருக்கனால, ஒய்ஃப் சண்டைக்கு வாடா அப்படின்னு உங்கள கூப்பிடத்தான் செய்வாங்க. தயவு செய்து போயிறாதீங்க. அப்புறம் காசு பணம் வராது. ஏன்னா இப்ப அஷ்டமத்துல சுக்கிரன் இருந்து 2ஆம் இடத்த பாக்குது. உங்க ஒய்ஃப் என்ன செஞ்சாலும் காதுல வாங்கிக்காம ஃபோக்கஸ வேற பக்கம் திருப்புனீங்கன்னா, காசு பணத்த அள்ளிறலாம். ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கலாம். அப்புறம் ஒய்ஃப்‌க்கு தேவையான விஷயத்த வாங்கி குடுத்துறலாம். பிரச்சனையே கிடையாது.
இது பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. நெறைய பேத்துக்கு 2வது திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறுறது, சுமூகமான இத ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் ரீதியா கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் இருந்தா கூட, அந்த கடன் நிவர்த்தி ஆகுறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு. உங்க தேக ஆரோக்கியத்துல கவனம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனம். ரொம்ப ரொம்ப கவனம். ஹெல்த்ல தான் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானத்த கடைப்பிடிங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் என்னன்னா 6ஆம் இடத்துல சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. நல்ல பலமா தான் இருக்கு. உங்களுக்கு என்னன்னா, ஒரு வாய்ப்பு அத விட்டுட்டு மறுபடியும் 2வது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியும் ஆயிடும். ஏன்னா குருபலம் இருக்கனால, பேரு புகழ்லாம் வரும். ஆனா அதே நேரத்துல உங்கள திட்டுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு 50, 50 நடக்கும். ஆனா கடைசில வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். ஃபேவர் அதிகமா தான் உங்களுக்கு இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப கவனமாக செயல்படணும். சூரியன் 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமயே மாற்றி அமைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியில சனி இருந்து அத புதன் பாக்குது. அப்போ எதிரிகள் உங்கள விட பலம் பொருந்தியவங்களா இருப்பாங்க. உங்கள வீழ்த்துறதுக்கு அல்லது உயர் அதிகாரிகள் உங்கள சிக்க வைக்கிறதுக்கு தன் மேல இருக்கக்கூடிய பழிய உங்க மேல தூக்கி போட்டு பனிஷ்மென்ட் வாங்குறதுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கவனமாக இருக்கணும். பொதுவா மீன ராசிக்காரங்க பக்காவா எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்க மாட்டீங்க. அதனால எப்பவுமே விழிப்புணர்வோட இருந்து செயல்படுங்க. உங்களுக்கு ஏதாவது பொய் போடுறேன்னு போட்டு சிக்க வச்சிற போறாங்க. உயர் அதிகாரிகள் உங்கள புகழ்ந்து பாராட்டுனாலே, இவன் எதுக்கு நம்மளை தேவையில்லாம பாராட்டுறான்னு யோசிக்கணும். யோசிக்கல அவ்வளதான். அப்படியே அந்த புகழ்ல மயங்குனீங்க. மீன ராசிக்காரங்க கொஞ்சம் புகழ்ந்தா மயங்கிருவீங்க. இந்த மாதம் அந்த மாரி பண்ணிறாதீங்க. மயங்குனீங்க அவ்வளதான். அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா களி திங்க வேண்டியதுதான். ரொம்ப கவனமா இருங்க. இந்த எப்பல்லாம் சனியும், புதனும் கோச்சாரத்துல பாக்குதோ, அப்பல்லாம் செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட்ட வாங்கிட்டு போயிருவீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக இல்ல அப்படின்னா பனிஷ்மென்ட் கிடைச்சிரும். ஆனா காசு, பணம், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கும். விருதுகள்லாம் கிடைக்கும் இந்த இந்த மாதத்துல. அதனால அதுவும் நடக்கும். கவனமாக இருங்க. அதான் நல்லது. பொதுவா பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உங்கள நெகட்டிவா பண்றது. நீங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருந்தா கூட அந்த வெற்றி நல்லதில்ல அப்படின்னு உங்கள நெகட்டிவாவும் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 2ம் கலந்து தான். ஏன்னா சனி உங்களுடைய ராசியில இருக்கனால, ஒரு பக்கம் உங்களுக்கு புகழ் ஓங்கிட்டே போகும். இன்னொரு பக்கம் வக்ரமான சனினால இறங்கிட்டே போகும். குரு பார்வை இருக்கு. அதனால எல்லாத்துலருந்தும் மீண்டிருவீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் அத தவிர்த்துட்டு நல்ல நிலைமையில போய் இருப்பீங்க. கட்சி உங்களை பாராட்டும். கட்சிக்காக உங்களுடைய சேவைகள், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள் இதெல்லாம் குடுப்பாங்க. மக்களிடையே நீங்க நல்ல வசியம் பெற்ற தலைவரா மாறுறது, ஒரு பெரிய லெவல்ல போஸ்டிங் ஆகுறது, ஜனவசியம் ஜனவசியம் இது எல்லாமே உருவாகும் உங்களுக்கு. அடுத்தடுத்த லெவல்ல ரீச் ஆவீங்க. அரசியல்வாதிகளுக்கு வெற்றி தான். ஆனாலும் 6ஆம் இடத்துல சூரியனும், கேதுவும் சேர்றனால, அரசியல்வாதிகள் சின்ன பரிகாரங்கள் இந்த மாரி விஷயங்கள பண்ணிக்கிறது நல்லது. அது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. பொதுவாவே பொருளாதார ரீதியா மீன ராசிக்கு பொருளாதார ரீதியா உயர்வுகள் இருக்கு. ஃபேமிலில இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்பு, குடும்ப ரீதியா இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிரிந்த குடும்ப நபர்கள் ஒன்று சேருவாங்க. நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். மூத்த வழி சகோதரன் ஆதரவுகள் கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம், பெண்களால லாபங்கள் உண்டாகுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.